என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த இலையை நீ தொட்டாயானால் இன்று இரவு அல்லது நாளை விடிவதற்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். சில விஷயங்களை நாம் தொடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்மாலேயே மறக்க முடியாத பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்க உன் வராகி நான் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாகவே இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சட்டென்று எல்லோருக்கும் நல்லதை நடத்தி கொடுக்காது. எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து விட்ட பிறகுதான் ஒரு சில சந்தோஷங்களை காண்பித்து கொடுக்கும். ஆனால் உனக்கு மட்டும்தான் உன் தாயானவள் சட்டென்று சில நல்ல விஷயங்களை உன் முன்னால் காண்பித்து கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் எப்பொழுது உனக்கு வந்தது என்று சற்று சிந்தித்து பார். இந்த வராகி என்னை கண்ட நொடி முதலே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று தானே சொல்ல வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அவ்வப்பொழுது அதிசயங்களையும் நல்ல மாற்றங்களையும் நான் கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை பார்த்து பார்த்து நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நடத்த வருகின்ற அம்மா என்னை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்தவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவும் என்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது எப்பொழுது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அப்பொழுது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அப்படி பார்த்தோமானால் இனி இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் கொடுக்க போகிறது என்று அர்த்தம். என் பிள்ளை, நீ கேட்டதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் என்று அர்த்தம். உனக்கான நேரம் வரும்பொழுது, உனக்கான வாழ்க்கை நீ கேட்டதை கொடுக்க துணியும் பொழுது என் பிள்ளை அதை நீ பெறாமல் சென்று விடாதே. சரியான சந்தர்ப்பம் உனக்கு வாய்த்து விட்டது என்றால் நீ வேண்டியது அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். நீ கேட்ட அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறிவிடும். என் பிள்ளையே, என்றுமே உனக்கு நான் சொல்கின்ற விஷயம் எல்லாம் ஒன்றுதான். எதையுமே நடக்காது என்று சந்தேகிக்காதே. நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் வந்துவிட்டது என்றாலே நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் செய்து கொடுக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளையே, அந்த நேரத்தில் உனக்குள் வருகின்ற எண்ணங்கள், அந்த நேரத்தில் உனக்குள் தோன்றுகின்ற சில அதிர்ஷ்டமான சிந்தனைகள் என்று இவையெல்லாமும் உன்னை எனக்கு மிகவும் அருகில் கொண்டு வந்துவிடும். உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த தாயானவள் எனக்கு தெளிவாக அது உணர்த்திவிடும். அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களையும் நான் உனக்கு கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ நன்கு புரிந்து வைத்திருக்கிறாய் அல்லவா? இந்த புரிதலோடு நான் உனக்கு கொடுக்க போகின்ற வெற்றியையும் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும். எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும். எல்லா விஷயங்களும் நீ கேட்டதை இந்த வாழ்க்கையாக்கி உன் கைகளில் ஒப்படைக்கும். என் பிள்ளையே, அப்படி என்ன அதிசயம் இன்று நடக்கப் போகின்றது என்று யோசிக்கின்றாயா? என் பிள்ளையே, இப்பொழுது இந்த வாக்கினை நீ கேட்க ஆரம்பித்திருக்கின்ற இந்த நேரம், அதாவது மதியம் 1:08 மேலாகவே சதுர்த்தி திதியானது ஆரம்பிக்கின்றது. அதாவது விநாயக பெருமான் உன் இல்லத்தில் வந்து வாசம் செய்யக்கூடிய நேரம் தொடங்கிவிட்டது. என் பிள்ளையே, இந்த நேரத்தில் அவரை நீ உள்ளே வரவழைக்க வேண்டுமல்லவா? அவரின் அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன? அவருக்கு பிடித்த ஏதாவது ஒன்றை நீ இன்று கண்டால் போதும். உனக்கு அவரினுடைய அன்பும் அருளும்
முழுமையாக கிடைத்து விட்டது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை எப்பொழுதுமே ஒருவருக்கு கேட்டதை கொடுக்கவில்லை என்று வருத்தப்பட்டாலும் ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அது நாம் எதிர்பார்க்காததாக இருக்கும் அல்லவா? அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்று விநாயக பெருமான் இருக்கிறார் என்பதனை உணர்த்துவதற்குரிய ஏதேனும் ஒரு விஷயம் நடக்கும். என் குழந்தையே, அப்படி நடந்து விட்டது என்றால் இன்று அவர் உன்னுடைய இல்லத்தில் நிரம்பி இருக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இப்பொழுது உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றது? அவருக்கான பொருள் எதை பார்த்திருக்கின்றாய்? உனக்காக உன் அம்மா நான் அரச இலையை கொண்டு வந்து உன் முன்னால் தொடச் சொல்லி இருக்கின்றேன். இதை தொட்டுவிட்டால் உனக்கு வெற்றி என்பது உறுதி என்று நான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன். எங்கும் எதையும் தேடி அலைய வேண்டியதில்லை அல்லவா? உனக்கு இன்று என்ன நடக்கும்? விநாயக பெருமானின் அருள் உனக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்பதனை நானே உனக்கு காண்பித்து கொடுத்து விட்டேன். நானே உன் முன்னால் இருந்து உனக்கான இந்த விஷயத்தை நடத்தி கொடுத்து விட்டேன். நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் எதை நினைத்தும் வருந்தாமல் ஏதாவது ஒரு தெய்வம் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பது எல்லோரும் அறிந்த உண்மை அல்லவா? உன்னுடைய நம்பிக்கை உன் தெய்வத்தின் மீது எந்த அளவில் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த வெற்றியையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அனைத்தையும் பெறக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது இந்த வாழ்க்கை உன்னுடைய அத்தனை விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு துன்பமும் தேவையில்லை. நான் இருந்து நடத்துவதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது என்கின்ற ஒரே ஆதங்கத்தில்தான் அம்மா உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அன்றன்றைய தெய்வங்களை நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, அரச இலையை பார்த்ததும் விநாயக பெருமானின் ஞாபகம் உனக்கு வந்து விட்டது என்றால் நிச்சயமாக அவரின் அருள் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என்று அர்த்தம். அவரின் அன்பை நீ முழுமையாக பெற்றிருப்பதை உணர்கிறாய் என்று அர்த்தம். இது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். நீ கேட்டது உனக்கு அவரிடத்திலிருந்து அவரின் அருளால் கிடைக்கப் போகிறது என்பதனை நான் உனக்கு என்னிடத்திலிருந்தே உணர்த்தி இருக்கின்றேன். இன்று இந்த வாக்கினை கேட்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக விநாயக பெருமான் அவர்களின் வாழ்க்கையில் இருப்பது புரிய வந்திருக்கும். அவர்தானே உனக்கு இதை காண்பிக்கச் சொல்கின்றார். நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன், நான் இந்த பிள்ளையை காப்பாற்றப் போகிறேன், இந்த பிள்ளை நினைத்ததையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவர்தான் உன் முன்னால் வந்து நிற்கிறார் என்பதனை மறக்காதே. எப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் வேலையோ மயிலையோ கண்டுவிட்டால் முருகப்பெருமானின் அருள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்பதனை நீ உணர்கின்றாயோ, அதுபோலத்தான் இன்று விநாயக பெருமானுக்கு பிடித்த இந்த அரச இலையை என் பிள்ளை நீ கண்டிருந்தாயானால் நிச்சயமாக உன் வெற்றி உன் கண்முன்னே தெரிய வரும். என் பிள்ளையே, வெற்றி என்று கிடைக்கிறதோ அன்று கிடைக்கட்டும். ஆனால் இன்று உனக்கு கிடைத்திருப்பது தெய்வத்தின் ஆசிகள். இதனால் நிச்சயமாக அது கிடைக்கும் என்பதனை நீ நம்பிவிட வேண்டும் அல்லவா? இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லாத ஒரு நிலை உனக்கு உருவாகும். நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை எதற்காகவும் வருத்தப்படாதே. இந்த வாழ்க்கை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து உன்னை காப்பாற்ற தெய்வம் இருக்கிறது என்பதனை மட்டும் மறந்து விடாதே. எல்லா துன்பங்களும் உன் வாழ்க்கையில் நீங்கி எல்லா இன்பங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.